வருகின்ற மே 5ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. ஸோ அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்திக்கான பூஜையை பொதுமக்கள் எப்படிலாம் பண்ணணும், என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில தடைகள் அப்படின்னு வருகிறது அப்படின்னா அதுக்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான். இந்த கேது பகவான் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றார் என்றால் அது பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் மட்டும்தான். வருகின்ற இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் குறிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமச்சரியினுடைய உச்சப்பிடியில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியை தவிர்க்க வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மே 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை யாருமே தவற விட்டுறாதீங்க. நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள்ல இருக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா குருஜி சொன்ன மாதிரி ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இன்னைக்கான டாபிக் வருகின்ற மே 5ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் அப்படின்னாலே ரொம்ப எளிமையானவர், ஏழை எளிய மக்களுக்கு உகந்த தெய்வம் அப்படி கூட சொல்லலாம். ஒரு மஞ்சள்ல புடிச்சு வச்சாலே நம்ம அதை பிள்ளையாரா வணங்கிடுவோம். சோ அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்திக்கான பூஜையை பொதுமக்கள் எப்படிலாம் பண்ணணும், என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில தடைகள் அப்படின்னு வருகிறது அப்படின்னா அதுக்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான். இந்த கேது பகவான் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றார் என்றால் அது பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் மட்டும்தான். ஸோ விநாயக பெருமான், அதிலும் குறிப்பாக அரசமர விநாயகருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதனால இந்த சங்கடகர சதுர்த்தியை ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அரசமர விநாயகரை வழிபடுவதன் வாயிலாக நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப நமக்கே தெரியும், அக்னி தொடங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ஸோ எல்லா தெய்வங்களும் மனிதனுக்கு எப்படி வெப்பம் அதிகமாகுமோ அதே வெப்பம் தெய்வங்களுக்கும் உண்டு. ஆகையினால் இந்த அபிஷேகங்கள் அதிகமாக செய்வதன் வாயிலாக நாம் புண்ணிய பலன்களை என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா திரட்டி கொள்ளலாம். அதன் அடிப்படையில் வருகின்ற இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் அரசமர விநாயகருக்கு பூரண அபிஷேகம் செய்து நாக பிரதிஷ்டைகளுக்கு மஞ்சள், குங்குமம், சிவப்பு வஸ்திரம் புதியன மாற்றி அரச மரத்திற்கு புதிய வெள்ளை நூலை மஞ்சளால் நனைத்து மரத்தில் சுற்ற, அரச மரத்திலேயே சுற்றி இருப்பாங்க. நிறைய வழிபாடுகள் அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி சுற்றும் பொழுது நம்மளுடைய ராகு கேது தோஷம் முதல்ல நிவர்த்தி ஆகுது. அது மட்டும் அல்லாது விநாயக பெருமான், அரசமர விநாயகருக்கு பால், கரும்பு சாறு, தேன், பஞ்சாமிர்தம், அதே போல தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் என்ன பண்ணணும்னா தண்ணீர் ஊற்றி பால் எடுக்க கூடாது, இளநீர் விட்டு பால் எடுக்கணும். தேங்காய் பால் அரைக்கும் போது இளநீரை விட்டு விட்டு எடுக்கணும். இளநீரை விட்டு விட்டு என்ன பண்ணணும், தேங்காய் பால் புழிந்து எடுக்கணும். அதுல சிறு அளவு கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா தண்ணீர் என்பது இருக்க கூடாது. அந்த தேங்காய் பாலால் நாம அபிஷேகம் செய்கின்ற பொழுது சர்வ ரோக, அதாவது உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் விடுதலை பண்ணிவிடும். அதுல குறிப்பா யாரெல்லாம் தோல் நோய் மற்றும் கேன்சர், இது இரண்டு சம்பந்தப்பட்ட தொற்றால் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேங்காய்பால் அபிஷேகம் தான். இதை பண்ண 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 லைஃப் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இவற்றை எல்லாம் அபிஷேகம் செய்துவிட்டு இறுதியாக சந்தனமும் பன்னீரையும் விட்டு அபிஷேகத்தை பூர்த்தி பண்ணிடலாம். பூர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தன காப்பு. ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சந்தன காப்பு உபயம் செய்து நெய்வேத்தியமாக பால் பாயசம், கொழுக்கட்டை, உளுந்து வடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவல் பொரி, இதெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணி அங்கு வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ததை விநியோகம் பண்ணினா நிச்சயமா இந்த நாள்ல இதை நம்ம பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். மாற்றங்கள் எதை மையப்படுத்தி நிகழும்னா, நான் ரொம்ப நாளா வியாபாரம் பண்றேன், வியாபாரத்துல ஒரு பெரிய மாற்றமே இல்லை, கடையை பூட்டுற அளவுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வியாபாரம் நொடிந்து போய் இருக்கிறது,
தினசரி சம்பாதிக்கிற, ஆனா அதுல வந்து வட்டி மட்டும்தான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு ரூபா கூட என்ன பண்ண முடியலன்னா எடுத்து சேர்த்து வைக்க முடியல. அந்த பணம் ஒண்ணு வட்டிக்கு போகுது, இல்லைன்னா நோய்க்கு போகுது, இல்லைன்னா வீட்டுல உள்ள ஏதாவது ஒரு பொருள் பழுதடைந்து வேஸ்ட் ஆகுது. இதுலதான் என் பணம் வெட்டியா போயிட்டு இருக்குன்றவங்க இந்த சங்கட சதுர்த்தியை இதன் அடிப்படையில் செயல்படுத்தி கொள்ளும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உண்டு. குறிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமச்சரியினுடைய உச்சப்பிடியில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சங்கட சதுர்த்தியை தவிர்க்க வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டுல சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியை மறக்காமல் இப்ப நான் சொன்ன முறையில பூஜை பண்ணி சந்தன காப்பு விட்டு வேண்டினா பாசிட்டிவான பலன். ஒருவேளை அரச மர விநாயகர் இல்ல, வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க அம்மன் கோவில்ல இருக்கிற விநாயகர், அம்மன் கோவிலில் இருக்கும் விநாயகர், அதாவது அந்த கோவில்ல பிரதான தெய்வம் அம்மனாக இருக்கணும். இல்ல அப்படின்னா தனித்த நிலையில் விநாயகர் இருந்தால் போதும். சோ இந்த 3 விநாயகருக்கும் இப்ப நான் சொன்ன செயல்களை புரியும் பொழுது மிகப்பெரிய சக்தி சிறப்பாக இருக்கும். இதை செயல்படுத்தினாலே போதுமா. ரொம்ப அருமை, ரொம்ப ஒரு சூப்பரான பதிவா கொடுத்தீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனையோ இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனைகளோ இருக்கும், நீங்க இதுல ரோகமும் சொல்லியிருக்கீங்க. ரோகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இப்ப நீங்க சொன்னது வந்து அந்த தேங்காய் பால் எடுக்கும் பொழுது இளநீர் விட்டு விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு ஏதாவது தனித்துவமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பொதுவாமா தேங்காய் பாலே குளிர்ச்சி தான். தேங்காய் பாலே உடம்ப நமக்கு நல்லா என்ன பண்ணும்னா குளிர்ச்சி பண்ணும். இதுல தண்ணீர் விடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேங்காய் பாலினுடைய குணங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புண்டு. இப்ப இளநீரை விடும் பொழுது அதனுடைய குளிர்ச்சி தன்மை இன்னும் அதிகமாகும். அப்போ இந்த இளநீரை விட்டு 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 நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்னா அதனுடைய பூரண பலன் இன்னமும் இருக்கும். அந்த தேங்காய் பாலினுடைய குணம் 1% கூட குறையாது. பால்ல எப்படி தண்ணி கலக்க கூடாதுன்னு சொல்லுவோம், அது போல தேங்காயில நம்ம நார்மல் தண்ணி கலக்கல, இளநீரை கலந்துடுறோம். அதனால பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும். குருஜி, அப்புறம் அரச மரத்துல இருக்கக்கூடிய இந்த நாகங்களுக்கு வந்து சிவப்பு நிற வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய ஆலயங்கள்ல நானுமே பார்த்திருக்கேன். சிகப்பு நிற வஸ்திரம் தான் மேக்சிமம் அந்த தெய்வங்களுக்கு வந்து அணிவிச்சிருப்பாங்க. இதற்கு எதுவும் தனிப்பட்ட காரணம் இருக்கா? இருக்குமா. பொதுவா நம்மளுடைய உடம்புல நம் மனம் எப்பொழுதெல்லாம் கவலை அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம சிவப்பு பொருளையோ சிவப்பு மலரையோ சிவப்பு வஸ்திரத்தையோ நாக சர்ப தெய்வங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம் தெளிவடைவோம். இப்ப உதாரணமா காளின்னு எடுத்துட்டா சிவப்பு தான் கொடுப்பாங்க, மாரியம்மன் எடுத்துட்டா சிவப்பு தான் கொடுப்பாங்க. இப்ப நாகம் எங்கெல்லாம் தொடர்பாகி இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவப்பு தொடர்புல இருக்கும். இப்ப நம்ம மனதில் இருக்கக்கூடிய போராட்டத்தின் அளவு குறைப்பதற்கு இந்த நாக தெய்வங்கள் தான் என்ன ஆகுதுன்னா உதவி செய்யுது. அதை தாண்டி ஜாதகத்தில் ராகுகேது வழியில தான் நமக்கு துன்பங்களே வருது. அப்போ அதுக்கு காரணமான அமைப்பை இந்த சிவப்பு வஸ்திரம் தானம் செய்வதன் மூலம் நம்மளால குறைச்சிக்க முடியும். அது அரச மர பிள்ளையார்கிட்ட கட்டுப்பட்டு நிக்கிறாங்க. சோ அங்க கொடுக்கும் பொழுது இன்னும் பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப அருமை, ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவா கொடுத்தீங்க. எனக்கு இருந்த ஒரு 2-3 சந்தேகங்களும் இந்த பதிவு மூலமா தீர்ந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ மே 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை யாருமே தவற விட்டுறாதீங்க. நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள்ல இருக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா குருஜி சொன்ன மாதிரி சிம்மராசி நேயர்களும் இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.